எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். முருங்கை இலை நிறைய மருத்துவ பலன் உண்டு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, முருங்கை இலைகளை வாங்கின்னு வந்து பக்குவப்படுத்தி இது கூட நிறைய பருப்புக்கள்லாம் சேர்த்து ஒரு இட்லி பொடி மாதிரி தயார் பண்ணி வச்சுருந்தா, நம்ம சமைக்கிறப்ப நிறைய விதமான ரெசிபீஸில் இந்த முருங்கை இலை பொடியை சேர்த்து சாப்பிட்லாம். முருங்கை இலையில் நிறைய மருத்துவ பலன் இருக்குது. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, கல்லீரலை பாதுகாக்குது, மலச்சிக்கல் வராமல் இருக்கும். முக்கியமாக இந்த முருங்கை இலை பொடியை நான் செய்து காமிக்கக்கூடிய செய்முறை பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு அதிகமாகவே நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறோங்கிற அவசியம் இல்லை. இட்லிக்கு நம்ம இட்லி மிளகாத்தூள் எப்படி தொட்டு சாப்பிடுவோமோ நல்லெண்ணெய் விட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். பொடி தோசை, தட்டை இட்லின்னு சொல்லுவாங்க, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இட்லி மிளகாத்தூள் மேலே தூவுவாங்க. அதே மாதிரி இந்த முருங்கை இலை பொடியை தூவி சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறப்போ இது மாதிரி முருங்கை இலை பொடியை மேலே தூவி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியலும் இதே மாதிரி செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு போது சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நிழல் உணர்த்தலாம் துணியில் வீட்டுக்குள்ளேயே காய போடணுங்க. ஒரே ஒரு நாள் காய வச்சா போகிறோம். 2வது நாளாக நீங்கள் காய வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த முருங்கை இலை பழுத்து போயிடும். முருங்கை இலையை வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முருங்கை இலையை கப்பில் அளந்துக்கலாம். அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருப்புக்கள்லாம் எடுத்து வறுக்கணும். வெறும் வாணலியில் எண்ணெயெல்லாம் சேர்க்காம சிம் ஃப்ளேமில் வறுக்கணும். இது எப்படி வறுக்கணும் அப்படின்னா, கண்டினியூஸாக நம்ம வறுத்தோம்னா ஒரு மாதிரி கருகி போன மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். அப்புறம் அடுப்பு நிறுத்திடுங்க. அந்த வாணலி சூட்லேயே பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல உங்களுக்கு அந்த கருவேப்பிலை ஸ்டேஜ் வரும். திருப்பி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு 3-4 நிமிஷம் வாணலி சூடுபடுத்திட்டு ஒரு பரட்டி விடுங்க. இது மாதிரி 2லேருந்து 3 முறை நம்ம செஞ்சோம்னா நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சையத்தன்மை மாறாமல் உங்களுக்கு நல்லா அந்த மாய்ஸ்சர் முழுக்க குறைஞ்சிடும். எண்ணெய் சேர்த்துலாம் வறுக்காதீங்க. இந்த மாதிரி வறுத்தே உங்களுக்கு மாத கணக்கானாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னும் அடுத்தது கூட ஒரு நான் டிப்ஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி வறுத்து வச்சதை பாருங்கள், தாம்பாளத்தில் நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான பருப்புக்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். பெரிய ஸ்பூனால் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மிளகாத்தூளில் மிளகு ஜீரகம் சேர்க்க மாட்டோம். ஆனால் முருங்கைக்கீரை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளாக வச்சுருக்கேங்க. மிளகாய் அளவு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி ஒரு 10 மிளகாயும் நம்ம காரத்துக்காக ஒரு 4 சாத்தூர் மிளகாய் எடுத்திருக்கேன். இதை மட்டும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுக்கணுங்க. மற்ற பொருட்கள்லாம் எண்ணெயில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மிளகாய் எண்ணெயில் வறுத்தா தான் மணமாகட்டும் அந்த கலர் எல்லாம் நல்லாயிருக்கும். இதை மட்டும் நம்ம எண்ணெயில் தனியாக முதல்ல வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பாருங்கள், அதுக்குள்ளே அந்த லேசாக அந்த வாணலியில் ஒட்டின்னு இருக்கு பாருங்கள், அந்த எண்ணெய் இருந்தால் போதும். முதல்ல கடலைப்பருப்பு சேர்க்கணுங்க. ஒரு நிமிஷம் கழித்து அடுத்தது உளுத்தம்பருப்பு. 2மே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. அடுத்தது மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எள்ளு சேர்த்துக்கணுங்க. ஓரளவுக்கு நிறம் மாறணும், அது வரைக்கும் நம்ம சிம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நிறம் மாறிண்டு வர்றப்பயே நம்ம எள்ளு சேர்க்குறோம். எள்ளு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வறுபடாது. அதனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் எள்ளு சேர்க்கணுன்னு. எள்ளு நல்லா பொரிஞ்சுட்டுருக்கு. 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கண்டிப்பாக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம வறுத்துருக்கணும். கடைசியாக அந்த வாணலி சூடு இருக்கிறப்பயே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வறுத்து வச்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இன்னுமே அந்த வாணலி சூட்டில் மிளகாய் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடும். இப்போ எப்படி நம்ம மிக்சியில் அரைக்கலான்னு பார்ப்போம். இப்போ இந்த வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் முதல்ல நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்களேன், கையில் எடுத்து காமிக்கிறேன், நல்லா சருகு மாதிரி இருக்குது. முக்கியமாக நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம முருங்கைக்கீரையை வறுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வறுத்த பொருட்கள்லாம் போடுறேன். இதில் பாருங்கள், புளி சேர்க்கலை. புளிக்கு பதிலாக அந்த புளிப்பு தன்மைக்கு வேறு ஒன்று சேர்க்க போகிறேன். முதல்ல மிளகாயை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் பருப்புக்களை பொடி பண்ண போகிறோம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மாங்காய் தூள், அதாவது ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்களா, இது புளி சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அரைப்படும், இல்லைன்னா அங்கங்கே நிற்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாங்காய் தூள் சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இந்த பாருங்கள், இட்லி மிளகாத்தூளுக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு கடைசியாக நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த முருங்கை இலை பொடியை போட்டுடலாங்க. இதை போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டாலே நல்லாவே அரைப்பட்டுடும். இப்போ நான் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு
காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சாச்சு இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த முருங்கை இலையில் அந்த மாய்ஸ்சர் இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, 1 வாரம் வச்சுக்கோங்க, 1 மாதம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பொடியை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், 3 4 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நல்லா அந்த நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்துட்டு அந்த வாணலியை சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்தினா போதும். அதாவது அடுப்புலேயே வச்சு இந்த பொடியை வதக்காமல் அந்த வாணலி சூடு இருந்தோடனே அடுப்பை நிறுத்திடணுங்க. இப்போ அடுப்பை நிறுத்தினேன். கரெக்டாக 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சேன். இப்போ இந்த பொடிச்சு வச்ச அந்த முருங்கை இலை பொடியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கைவிடாமல் பெரட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த முருங்கை இலையில எங்கேயாவது ஈரத்தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு எவாப்ரேட் ஆகிடும். பருப்புகளோடு சேர்த்து நம்ம வறுக்கிறப்போ இன்னும் நல்லா ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் கூட கெடாதுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு நம்ம எப்படி இட்லி மிளகாத்தூள் தொட்டுண்டு எண்ணெய் வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தினமுமே முருங்கைக்கீரை சேர்க்க முடியல, சமைக்க நேரம் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு வகையில் இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டு நம்ம அதை சாப்பாட்டில் முக்கியமாக சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ இட்லியில் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொடி தோசை. நம்ம எப்படி ஊத்தப்பம் மாதிரி போட்டுட்டு இட்லி மிளகாத்தூளை மேலே தூவுவோமோ அதே மாதிரி இந்த முருங்கை இலை பொடியை தூவி நீங்கள் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி முருங்கை இலை பொடியை தூவி பொடி தோசையை சாப்பிட்றப்ப நல்ல வாசனையாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் எந்த பொடி தோசை செஞ்சால் கூட பின்பக்கம் திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். சிம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் விட்டு எடுங்க. நம்ம திருப்பி போட்டோம்னா அந்த தோசை தவாவில் உங்களுக்கு அந்த பொடிகள் பூரா ஒட்டிட்டு கருகி போயிடுங்க. இப்போ நான் பின்பக்கம் எடுத்து காமிக்கிறேன். தோசை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே சமயத்தில் மேல் பக்கமும் நல்லா வெந்திருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காயம் சேர்த்தோ சேர்க்காமலோ எப்படி செஞ்சாலும் சரி, இப்போ நான் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நாம் முருங்கை இலை பொடியை சேர்க்குறப்ப உப்பு காரம் எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணுமோ சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக ரோஸ்ட் பண்ணணும். நம்ம அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி தான் கடைசியாக நம்ம இந்த முருங்கை இலை பொடியை தூவிட்டு ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டால் போதும். நீங்கள் ஆரம்பத்துலேயே முருங்கை இலை பொடியும் சேர்த்து நீங்கள் பெரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஆல்ரெடி வறுத்ததுனால தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் முருங்கை இலை பொடி இருந்தாலே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்னு செய்வாங்க இல்லையா, அது மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சாலே நான் எப்படி உருளைக்கிழங்குக்கு சொன்னேனோ அதே மாதிரி உப்பு காரம்லாம் கொஞ்சமாக போட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துதான்னு பார்த்துட்டு அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முருங்கை இலை பொடியை ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் மேலே கூட, இது நான் 1/4 கிலோ நான் கத்திரிக்காய் எடுத்ததுக்கு 2 டீஸ்பூன் முருங்கை இலை பொடி சேர்க்க போகிறேன். பொடியை நம்ம அதாவது முருங்கை இலை பொடியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் அடுப்பை நிறுத்திடலாம். இதை சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.